2 தினங்களுக்கு முன்பு வந்து மத்திய அரசு சார்பாக வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் வந்து கட்டக்கூடாதுன்னு எந்த இதுன்னு சொல்லிட்டு அமைச்சர் அதான் இப்போது மாநிலங்களவையில் என்னுடைய கேள்விக்கு மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் அவர்கள் பதில் அளித்திருக்கின்றார். அந்த பதிலில் உச்சநீதிமன்றம் 2018 தீர்ப்பில் எந்த இடத்திலும் தமிழ்நாட்டினுடைய அனுமதி பெற்றுதான் கர்நாடகாவில் அணை கட்ட வேண்டும் என்று இல்லை என்ற ஒரு பொய்யான தகவலை நாடாளுமன்றத்தில் வெளியிட்டிருக்கின்றார். இது கண்டிக்கத்தக்கது. இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறதற்காக நாங்கள் டெல்லியில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த மாநிலங்களுடைய அத்தனை உறுப்பினரும் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா தெளிவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் சொல்லியிருக்குது. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன இன்னொன்று சொல்லியிருக்குன்னா 1892 ஒப்பந்தம் 1924 ஒப்பந்தம் அது வந்து ரத்தாகவில்லை. 1947 விடுதலை அடைந்த பிறகு அது தொடரும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் தெளிவாக இருக்குது. மேல்மடை மாநிலத்தில் வந்து எங்கே கட்டுமானம்னா கீழ்மடை மாநிலம் கடைமடை மாநிலத்தில் அனுமதி இல்லாமல் கட்ட முடியாதுன்னு இருக்குது. இந்த ஒப்பந்தம் வந்து உலக அளவில் ஒப்பந்தம். அது கிட்டத்தட்ட உலகத்தில் உள்ள அத்துணை வந்து பல நாடுகளுக்கு பாய்கின்ற ஆறுகள் இல்லாட்டி நம்ம இந்தியாவில் பல மாநிலங்களுக்குள்ளே பாய்கின்ற ஆறுகளில் இதுதான் ஒப்பந்தம். இதுதான் வந்து தீர்வு. அதனால் இதை மீறி நிச்சயமாக செய்யக்கூடாது. காவிரி நடுவர் மன்றம் தீர்வும் அப்படி தான் இருக்குது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு இதை திருத்தி பொய்யை சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த இணையமைச்சரை கண்டிக்கின்றோம். நிச்சயமாக அது தவறான தகவல். அது அதனால் இது போன்ற பொய்களை சொல்லக்கூடாது. மாணிக்கம் தாகூர் வந்து பிரதமரை வலியுறுத்தி கட்ட தடை சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து மாணிக்கம் தாகூர் உங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் தான் சொல்லிட்டு வரோம். எங்களுக்கு முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை எங்களெல்லாம் அழைச்சிட்டு போட்டோம். பிரதமர்கிட்ட நாங்கள் வர தயாராக இருக்கிறோம். பிரதமர்கிட்ட நாங்கள் வலியுறுத்த தயாராக இருக்கிறோம். இதே மாணிக்கம் தாக்கூர் அவங்களுடைய தலைவர் ராகுல் காந்திகிட்ட சொல்ல அவருக்கு தைரியம் இருக்கா? இதே ராகுல் காந்தி அவர்கள் அந்தமான் நிக்கோபார் தீவில் மத்திய அரசு கிரேட் நிக்கோபார் திட்டம் கட்டக்கூடாதுன்னு ஏன் கட்டக்கூடாது, காடுகளை அழிக்கின்ற திட்டம்னு சொல்லி கட்டக்கூடாதுன்னு சொல்ல ராகுல் காந்தி அவர்கள் இங்கே மேகதாது அணை கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காட்டை அழித்து 3 புலிகள் சரணாலயங்களை அழித்து கட்ட ஒரு சூழல் வரும். ராகுல் காந்திக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாரா? ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வர்றாரு. சொல்லுவாரா அவர் மேகதாது அணை கட்டக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது, சட்டத்திற்கு எதிரானது, ஒப்பந்தத்துக்கு எதிரானது, வன சட்டத்துக்கு எதிரானது, காடுகளுக்கு எதிரானது, சுற்றுச்சூழலுக்கு எதிரானது, விவசாயத்திற்கு எதிரானதுன்னு சொல்லுவாரா? இவங்க இல்லை மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறதுக்கு வந்து தைரியம் இருக்கா? பேசுறது எப்படி வேணால் பேசலாம். இல்லை மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு வரி சொல்லட்டும். என்னன்னு கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரே ஒரு வரி சொல்லட்டும். நாங்கள் என்டிஏலேருந்து விலகிறோம்.